சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் மேடம், உங்க நேம் சந்தியா மேடம் அவர்களை குருவி சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சாரி, கொஞ்சம் இறைச்சலா இருக்கும், கொஞ்சம் வெளியே இருக்கும்னால. மேடம், நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சந்தியா, ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆதன் ஹோமியோ கிளினிக், சேலம்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு விமென்ஸ் டே மார்ச் 8 நேற்று இருந்தது. ஸோ அதோட சீரியஸா நம்ம வந்து இன்னைக்கு மெனோபாஸ் பத்தி பேச போறோம். ஸோ ஒவ்வொரு விமனும் அவங்களோட லைஃப்ல நிறைய ஸ்டேஜஸ் தாண்டுவாங்க. லைக் முக்கியமான ஸ்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா பியூபர்ட்டி, ஃபர்ஸ்ட் சைல்ட்ஹுட், அப்புறம் பியூபர்ட்டி, அப்புறம் மெனோபாஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸும் கடந்து போவாங்க. ஸோ இதுல ரொம்ப அண்டர் ரேட்டடான இருக்கிற ஒரு ஸ்டேஜ்ன்னு பார்த்தா மெனோபாஸ் தான். பியூபர்ட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா ஒருத்தங்க வந்து பூ பெய்துதல், அதாவது மென்சஸ் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேட் தான் நம்ம பியூபர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைம்ல வந்து அவங்களுக்கு உடம்புல இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் எல்லாமே சர்ஜ் ஆகும். அதனால அவங்களுக்கு வந்து மென்சஸ் ஆகும், மென்சுலர் சுழற்சி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மென்சஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து மெனோபாஸ் வரல உங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்னு சொல்லுவோம், அவங்களுக்கு குழந்தை பெறும் பருவம். ஸோ இந்த ஃபேஸ்ல எல்லாத்துலயுமே வந்து அந்த ஹார்மோன்ஸ் நல்லா ஆக்ட் பண்ணி மென்சுரல் சைக்கிள்ஸை ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு சில ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் அதை சார்ந்து வரலாம். இதோட இந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் எண்ட் ஆகிற ஸ்டேட், அதாவது இந்த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் குறைய ஸ்டேட்டை தான் நம்ம வந்து மெனோபாஸ்னு சொல்றோம். ஸோ ஒரு பொண்ணு வந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எடுத்து படிச்சு வளர்ந்து குழந்தை பெற்று அதை வளர்த்து இந்த எல்லாமே வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்ல வந்து நமக்கு வந்து எண்ட் ஆயிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா மெனோபாஸ். ஸோ அப்பதான் அவங்க கொஞ்சம் செட்டில் ஆகுற அந்த டைம்ல நமக்கு மெனோபாஸ் செட் பண்ணிடும். ஸோ இந்த மெனோபாஸ் டைம்ல நிறைய விமென்ஸ் வந்து அதை பத்தி சரியான புரிதல் இல்லாததுனால, அந்த தெளிவு இல்லாததுனால ஒரு குழப்பத்துல இருக்காங்க. அவங்க வரும்போதே வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, எனக்குள்ள என்னமோ நடக்குது, நான் வேற ஏதாவது டாக்டர் பார்க்கணுமா, ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்க்கணுமா, இந்த மாதிரி லைஃப்ல அவங்களுக்கு நிறைய ஹேவக் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரதை பத்தி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு மெயின் ரீசன்ஸ், பிசிக்கலாவும் சரி எமோஷனலாவும் சரி, அதுக்கு ஒரு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா இந்த மெனோபாஸ். அந்த மெனோபாஸ் வரதுக்கான காரணம் இந்த ஹார்மோனல் டிக்ளைன் ஆகுறது தான். சோ இப்ப ஹார்மோன்ஸ் சொல்றோம் இல்லையா, சோ இது சரி பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டா சரி பண்ண முடியும். இட்ஸ் 100% மேனேஜபிள். மெனோபாஸ்ங்கிறது ஒரு நோய் எல்லாம் கிடையாது, அது ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ், அதாவது இயற்கையான ஒரு வாழ்க்கை மாற்றம் சொல்லலாம். இந்த மாதவிடாய் நிற்றல் மெனோபாஸ் அப்படிங்கிறது 12 மாதங்கள் அல்லது ஒரு வருடம் மாதவிடாயே வராம ஒரு பெண்ணுக்கு இருக்குன்னா அவங்களுக்கு மாதவிடாய் நின்றுச்சு, மெனோபாஸ் அட்டைன் பண்ணிட்டாங்க, இல்ல கிளைமேட்டிக் பீரியட ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். சோ பொதுவா இது என்ன ஏஜ்ல நடக்கும்னா 45 to 55 இயர்ஸ்க்குள்ள அவங்க இந்த மாதவிடாய் மெனோபாஸ் ரீச் பண்ணுவாங்க, மாதவிடாய் நிற்றல. சோ இந்த ஸ்டேட் எப்போ நடக்கும்னா ஓவரீஸ் வந்து, அதாவது சினைப்பை, கருப்பை சொல்லுவோம், சினைப்பைன்னு சொல்லுவோம். இந்த ஓவரீஸ் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் மெயின் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணும்போதுதான் உங்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் நிற்றல் நடக்கும், மெனோபாஸ் நடக்கும். சோ இப்ப இந்த ஹார்மோனல் சேஞ்சஸை பேசும்போது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிறது ரொம்ப மெயினான ஹார்மோன்ஸ் இல்லையா. சோ இந்த மெயின் ஹார்மோன்ஸோட வேலை என்னன்னா மென்சுரல் சைக்கிள்ஸ், அதாவது மாதவிடாய் சுழற்சி வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஒவ்வொரு மாசமும் கரெக்டான மென்சுரல் சைக்கிள்ஸ் வர்றதுக்கு இந்த ஹார்மோன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம எலும்போட ஆரோக்கியம், நம்ம எலும்பு ஆரோக்கியமா இருக்கிறதுலயும் இதோட ரோல் இருக்கு. நம்ம பிரெயின் ஹெல்த்ல, ஹார்ட் ஹெல்த்ல, ஸ்லீப்ல, நம்ம மனநிலையில, ஸ்கின் அண்ட் மெட்டபாலிசத்துல, இது எல்லாத்துலயுமே இந்த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரானோட ஹார்மோன்ஸோட ஒர்க் இருக்கு. ஸோ எப்போ இது வந்து ரெகுலேட்டடா பேலன்ஸ்டா இருக்கோ அப்ப அந்த விமனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வராது. அவங்க வந்து ஒரு சேஃபான ஒரு பேலன்ஸ்டு லைஃப் லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்போ இந்த ஹார்மோன்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸா இந்த மாதிரி எல்லாம் மாற ஆரம்பிக்குதோ அப்பதான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இதர் இன் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்லயும் சரி மெனோபாஸ் ஃபேஸ்லயும் வரும். ஸோ இப்ப மெனோபாஸ் ஃபேஸ்ல என்ன ஆகுதுன்னா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ஒரு டிக்ளைன் ஸ்டேட்டுக்கு போகுது, அதாவது குறைய ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல நின்னுட்டா மென்சஸ் வராது. ஸோ இந்த இர்ரெகுலர் சைக்கிள் ஆஃப் மென்சுரேஷன் டு கம்ப்ளீட் ஸ்டாப்பேஜ், மொத்தமா மாதவிடாயே நிக்கிறது தான் நம்ம மெனோபாஸ்னு சொல்றோம். சோ இந்த மெனோபாஸ் வந்து ஒரே நாள்ல நடந்துருமா அப்படின்னா இல்ல. சோ இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் முடிஞ்சு நம்ம வந்து அடுத்தது ஒரு 45 அந்த மாதிரி வயசு வரும்போது பெரிமெனோபாஸ், அதாவது முதல் நிலை பெரிமெனோபாஸ்னு சொல்லுவோம்.
மாதவிடாய் நிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பீரியட். இதுவும் ஒரு டிரான்சிஷன் பீரியட் தான். இங்க என்ன ஆகும்னா முதல்ல அந்த ஓவரிஸ் வந்து கம்மியான ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதனால வந்து ஃபர்ஸ்ட் விமென்ஸ் வந்து சில சிம்டம்ஸ்ல நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. லைக் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து 1 மாசம் வருது, 2 மாசம் வருது, அதுக்கப்புறம் நின்றுது, 3 மாசத்துக்கு ஒரு முறை வருது, தொடர்ந்து 2 மாசம் வருது, திருப்பி வரல. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் அவங்களோட மென்சுரல் சைக்கிள்ல, மாதவிடாய் சுழற்சியில. அடுத்தது பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகுறது ரொம்ப ஜாஸ்தி ஆகுறது, இல்ல ரொம்ப குறைவாகிறது, 3 நாள் ஆயிட்டு இருந்த பீரியட்ஸ் 5 நாள் 7 நாள் ஆகுறது, இல்ல ரொம்ப குறைவா 1 நாள் 2 நாள் பீரியட்ஸ் ஆகுறது. இந்த மாதிரியான மாற்றங்களை நீங்க வந்து இந்த பீரியட்ல பார்க்க முடியும், பெரிய மெனோபாஸ் பீரியட்ல. சோ இது இல்லாம மென்டலியும், அதாவது மனநிலையிலயும் நிறைய மாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதை அவங்க வந்து நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு நம்ம நாலேஜ் 40ல இருந்து 45 வயசுக்குள்ள இந்த பெரிய மெனோபாஸ் வந்து இந்த பீரியட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். அதாவது மெனோபாஸ்க்கு முந்தைய காலம். ஆனா இப்பெல்லாம் டியூ டு மாடர்ன் ஃபுட்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் வேர்ல்ட், ஹை ராஸ், ஸோ வந்து நிறைய காம்படிஷன் இருக்கு, எல்லாரும் ஒர்க் போறாங்க, நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ இந்த மெனோபாஸ், பெரிய மெனோபாஸ் பீரியட் 35 இயர்ஸ்லயே ஸ்டார்ட் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 35 இயர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும்போது இது என்ன பண்ணுதுன்னா ஹை ரீப்ரொடக்டிவ் ஏஜை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா இப்ப லேட் மேரேஜஸ் தான் நிறைய பேருக்கு நடக்குது. ஸோ அந்த பிரைமரி இன்ஃபர்டிலிட்டிங்கிறது இந்த பெரிய மெனோபாஸ்னால ஒரு பெரிய ரீசனா இருக்கு. ஸோ இங்க ஹோமியோபதி ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ பெரிமெனோபாஸ் ஸ்டேஜ்ல 30 இயர்ஸ் ஏர்லி பெரிமெனோபாஸ் ஒருத்தங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு பிரைமரி இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கு நிறைய தடங்கல்கள் இந்த பெரிமெனோபாஸ்னால வரும். ஏன்னா இரெகுலர் சைக்கிள்ஸ் ஆயிடுது, மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இங்க ஹோமியோபதி ரொம்ப வண்டர்ஃபுல்லா ஒர்க் பண்ணுவோம். நிறைய கேசஸ் ஆஃப் பிரைமரி இன்ஃபர்டிலிட்டிய ஹோமியோபதியில ட்ரீட் பண்ணி சரி பண்ணியிருக்கோம். அதை விட முக்கியமான விஷயம், இந்த பெரிமெனோபாஸான இந்த ஃபேஸை வந்து நம்ம குறைச்சு இந்த நம்ம ரீப்ரொடக்டிவ் பீரியட், அதாவது குழந்தை பெறும் பருவத்தை அதிகப்படுத்துற அந்த பீரியடை எலாங்கேட் பண்றதுக்கான ஒரு ஹெல்ப்பை ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் பண்ணும். சோ எதனால நம்ம இந்த மெனோபாஸை நல்லா மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்ப இந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி போன் ஹெல்த்ல ஒர்க் பண்ணுது, ஹார்ட் ஹெல்த்ல ஒர்க் பண்ணுது, பிரெயின் ஹெல்த்ல ஒர்க் பண்ணுது. ஸோ மெயினா போன் ஹெல்த்ல பாத்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற ஒரு கண்டிஷன் வந்துடும் எப்போ இந்த ஹார்மோன் வந்து டிக்ளைன் ஆகுதோ. இப்ப நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம், நல்லா இருந்த அம்மா ஒரு 50 வயசு அந்த மாதிரி ஆகுற சமயத்துல சும்மா கீழே விழுந்திருப்பாங்க, லைக் சேர்ல இருந்து விழுந்திருப்பாங்க, ஒரு 2 படியில இருந்து கீழே விழுந்திருப்பாங்க, உடனே இடுப்பு எலும்பு உடைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, கால் எலும்பு உடைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியா ஃப்ராக்சர்ஸ் ஏற்பட்டுரும் இந்த மாதிரியான மெனோபாஸை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணாம, அவங்களுக்கு தேவையான என்ன சொல்றது சத்துக்களை நம்ம கொடுக்காம இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஈஸியான ஃப்ராக்சர்ஸ் ஆஸ்டியோபோரோசிஸ்னால ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ கால்சியம் சப்ளிமெண்டேஷன் அவங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கும். நெக்ஸ்ட் ஹார்ட் டிசீசஸ்ல நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அவங்க மெட்டபாலிசம் நிறைய சேஞ்ச் ஆகும், வெயிட் கெயின் ஆவாங்க, திடீர்னு ரொம்ப அதிகமா வெயிட் கெயின் ஆவாங்க. அந்த ஏஜ்க்கு அப்புறம் அந்த வெயிட் கெயின் அவங்களால கம்மியே பண்ண முடியாது. ஈவன் தோ எப்பவுமே இருந்த மாதிரியான உணவுகளை எடுத்துட்டு இருந்தாலும் உங்களால அந்த வெயிட் கெயினை குறைக்க முடியாம இருக்கும். ஸோ இந்த மெனோபாஸ் சரியா ஹேண்டில் பண்ணணும்னா எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், அதாவது பாடிலி, மைண்ட்ல, எல்லா இடத்துலயுமே நிறைய பிரச்சனைகள் ஒரு விமனுக்கு ஏற்படலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், நம்மளுக்கு ஒரு 3-4 நாள் ஃபீவர் இருக்கு, இல்ல தொடர்ந்து ஒரு வாரம் ஃபீவர் இருக்குனாலே அது நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல. ஐயோ எப்படா சரியாகும், நமக்கு எப்படா இதுல இருந்து வெளியே வருவோம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு விமனுக்கு இந்த மெனோபாஸ் அப்படிங்கிற அந்த பீரியட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 10 வருஷம் வரலும் கூட நீட்டிக்கலாம். 2 வருஷத்துல இருந்து 10-12 வருஷம் கூட ஒரு விமனுக்கு இந்த பெரிய மெனோபாஸ் ஸ்டேட் வரலாம்னு சொல்றாங்க. சோ அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு பீரியட் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். நிறைய பேருக்கு அது தெரியலன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இவ்வளவு எலாங்கேட்டடா ஒரு மெனோபாஸ் பீரியட் இருக்கும், அதுல இவ்வளவு சிம்டம்ஸ் இருக்கும், இது எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாங்கிறது நிறைய விமனுக்கு அவேர்னஸ் கிடையாது. விமனுக்கே இல்லைங்கிறப்போ அவங்க ஃபேமிலிக்கு, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு சுத்தமா இந்த மெனோபாஸ் பீரியட் பத்தி எந்த அவேர்னஸும் கிடையாது. ஸோ இதனால நிறைய ஃபேமிலி டிஃபிகல்டிஸ் கூட அந்த டைம்ல, மெனோபாஸ் டைம்ல விமனுக்கு வருது. அதனால அவங்களால லைஃப்பை ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க லீட் பண்ணப்படுறாங்க. ஸோ லெட்ஸ் டேக் சிம்டம்ஸ். இப்போ ஒவ்வொரு சிம்டமா நம்ம பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் பிரெயின்ல இருந்து போவோமே, பிரெயின் ஃபங்க்ஷன், மென்ஸ்ட்ரல் ஃபாக், சாரி மெனோபாசல் ஃபாக்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் மெனோபாசல் ஃபாக்னா, இப்போ நம்ம வீட்டுல நிறைய அம்மாமார்கள், பெண்கள் எல்லாமே வந்து போய் ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணுவாங்க, எதுக்கு ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்றோம்னு தெரியல, என்ன எடுக்க வந்த அப்படின்னு யோசிச்சுட்டு வந்துருவாங்க. ஒரு ரூம்குள்ள போவாங்க, எதுக்கு போனாங்கன்னு தெரியாது, சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி
மறந்துருவாங்க. சோ இப்படி நிறைய மறதிகள், சின்ன சின்ன விஷயங்கள மறக்க ஆரம்பிப்பாங்க. போய் நின்னுட்டு என்னத்துக்கு வந்தேங்க அப்படின்னு யோசிப்பாங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள மறக்கிறது, அப்படியே ஃபாக் ஆன மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் வந்து இந்த மெனோபாஸ்ல ஸ்டார்ட் ஆகும். சோ இது ஒரு பெரிய சிம்டம், மெனோபாஸோட இண்டிகேஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹாட் பிளாஷஸ். இது பிரைம் ஆஃப் மெனோபாஸ்ல வரும். நிறைய பேருக்கு ரொம்ப மெனோபாஸ்னால கஷ்டப்படுறாங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் சிம்டம் இஸ் ஹாட் பிளாஷஸ். ஹாட் பிளாஷஸ் என்னன்னா ரொம்ப சூடா ஃபீல் பண்றது உடம்பு ஃபுல்லா, பாடி ஃபுல்லா, முகத்துல, மெயினா முகத்துல ரொம்ப ஜாஸ்தியான வெப்ப அலை அடிக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சோ அது சடனா இருக்கும், உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இருக்கும், நிறைய ஸ்வெட் ஆகும். அது தூக்கத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். சோ ஒரு பேஷண்ட் வந்தாங்க. சோ அவங்க வந்து எப்படின்னா, தூங்கவே முடியல என்னால ரூம்குள்ள தூங்கவே முடியல, பெட்ல தூங்கவே முடியல, அவ்வளவு ஹீட்டா இருக்கு பெட். சோ பெட்ல சுத்தமா படுக்கிறதே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு வந்து தரையில படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதனாலன்னா அந்த மார்பிள் ஃப்ளோர் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். சோ அதனால நான் அங்க வந்து படுக்கிறேன், எனக்கு அந்த கோல்டா இருக்க இடம் தேவைப்படுது, எல்லாமே எனக்கு ரொம்ப ஹீட்டா இருக்கு. சோ அந்த மாதிரி சொன்னாங்க. சோ சல்ஃபேட்டட் மெடிசன் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுச்சு, ஹெல்ப் பண்ணுச்சு. பட் ஈவன் தோ ஹோமியோபதிக்கலி மெடிசன் எடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணாலுமே வந்து மெடிசன் இல்லாம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஹாட் பிளாஷஸ் அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா காட்டன் கிளாத்ஸிங்ஸ் போட ஆரம்பிக்கலாம். நிறைய தண்ணி, கோல்ட் வாட்டர், லைக் நான் ஒரு 200 ml ஒரு சிப் எடுக்கிறேன் அப்படின்னா அது 300 ml 350 ml மாத்தலாம். ஒரே டைம்ல நிறைய கோல்ட் வாட்டர் எடுத்துக்கலாம். முகத்தை நிறைய முறை கோல்ட் வாட்டர்னால ஸ்பிளாஷ் பண்ணி வாஷ் பண்ணலாம். தெளிச்சு வாஷ் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து கோல்டு வாட்டர்ல வாஷ் பண்ணலாம். சோ அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் இன்னொரு டெக்னிக் என்னன்னா, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து டைரக்டா நம்ம ஐஸ் பேக் வந்து வைக்க முடியாது ரொம்ப நேரத்துக்கு. சோ அதனால தலகாணி கடியில ஐஸ் பேக் வைக்கிறோம்னா அந்த தலகாணி கொஞ்ச நேரம் சில்லுனே இருக்கும். ஸோ ஸ்லீப் கொஞ்சம் நம்மளுக்கு தடைப்படுறது, டிஸ்டர்ப் ஆகுறது குறையும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து இந்த ஹாட் பிளாஷஸ்க்கு ட்ரை பண்ணலாம். அப்புறம் நைட் செட்ஸ். ஆஸ் யூஷுவல் இது மெனோபாஸ் நிக்கிறது, சாரி மென்சுரல் சைக்கிள்ஸ் நிக்கிறதுனாலதான் இந்த மெனோபாஸ் வருது. ஸோ irregular பீரியட்ஸும் இது ஒரு சிம்டம் தான். ஏன்னா பெரிமெனோபாஸ் ஸ்டேஜ்ல irregular பீரியட்ஸ் இருக்கும். பட் ஆனா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா பெரிமெனோபாஸ் ஸ்டேட்லயும் ஒன் கேன் கெட் பிரெக்னென்ட். ஏன்னா இது வந்து irregular பீரியட்ஸ்ங்கிறது சுத்தமா ஹார்மோன்ஸே ஓவுலேட் ஆகாம இருக்கும்ன்றது கிடையாது. எப்போ மெனோபாஸ் நிக்குதோ அப்பதான் ஓவுலேஷன் ஸ்டாப் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ். முன்ன சொன்ன மாதிரியே நிறைய மூட் ஸ்விங்ஸ், டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க, எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொரு இம்பார்ட்டன்டான சிம்டம் வந்து வெயிட் கெயின். நிறைய வெயிட் போட்டோம். நான் முன்னாடி என்ன சாப்பிட்டனோ அதேதான் இப்பயும் சாப்பிடுறேன், எந்த மாற்றமும் இல்ல, ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுறேன். ஆனாலும் எதுக்கு எனக்கு இவ்வளவு வெயிட் போடுன்னே தெரியல, நான் என்ன பண்ணாலும் வெயிட் குறையவே மாட்டேங்குதுன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ இதுக்கான ரீசன் என்னன்னா இந்த மெனோபாசல் ஸ்டேஜ். சோ எவ்வளோ உங்களுக்கு ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகி அவங்களோட வெயிட் வந்து ரெடியூஸே ஆகாது. சோ அந்த அளவுக்கு ஸ்டாக்னேட்டடா இருக்கும். இது மெட்டபாலிசத்தை ரொம்ப அஃபெக்ட் பண்றதுனாலதான் இந்த விஷயம் நடக்குது. சோ இந்த டைம்ல இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்கணும். ஆஸ் யூஷுவல் எக்ஸசைசஸ், நிறைய பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கணும். ஃபுட்ல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துக்கணும், லைக் கலர்ஃபுல் மெலன்ஸ், கேப்சிகம், பனானா, வெஜிடபிள்ஸ். சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கலந்து எடுத்துக்கும் போது அந்த வெயிட் கெயினை வந்து ஈஸியா நம்ம ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய அந்த ஏஜ்ல, மெனோபாசல் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு வெயிட் ஸ்டாக்னேட் ஆன, எவ்வளவு நடக்கிற, வாக்கிங் போற, எக்ஸசைஸ் பண்ற, யோகா பண்றேன்னா குறைய மாட்டேங்குதுன்னு வருவாங்க. ஸோ இந்த இடத்துலயுமே நிறைய பேருக்கு ஹோமியோபதி ஹெல்ப் பண்ணிருக்கு. ஈவன் இப்ப ரீசெண்டா கூட ஒரு 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 அம்மா வந்து லைக் 55 இயர்ஸ், அவங்களுக்கு வந்து மெனோபாஸ் எண்ட் ஆகிற ஸ்டேட், ப்ளீடிங் நின்று மெனோபாஸ் ஆகி ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலுமே வெயிட் கெயின் வந்து இட்ஸ் எனார்மஸ். அவங்க வந்து ஒரே வெயிட் 85 89 இந்த கேஜிலேயே வந்து ஒரு 10 வருஷமா இருக்கு, எனக்கு குறையவே இல்லை, ஆனா எல்லா வேலையும் பாக்குறேன், ஃபுட்டோட எடுத்துக்கிறதுல குறையல அப்படின்னு சொன்னாங்க. வித் ஹோமியோபதி மெடிசன் அவங்க வெயிட் கிராஜுவலா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. எப்படி அப்படின்னா இந்த ஹார்மோனல்னால வர எஃபெக்ட்ஸ், ஸ்ட்ரெஸ்னால எஃபெக்ட்ஸ் இந்த ஹோமியோபதி மெடிசன்ஸ் பேலன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க வெயிட் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. சோ இது ஒரு மெயினான கன்சர்ன். அப்புறம் வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ். நிறைய பேருக்கு யூரினை வந்து அடக்க முடியாது, அர்ஜென்ட்டா யூரின் வர மாதிரி இருக்கும், லீக் ஆயிடும் தும்மும் போது, இருமும் போது. சோ இது எல்லாமே கூட மெனோபாஸோட ஒரு சிம்டம் தான். அந்த பெல்விக் ஃப்ளோர்ல இருக்க அந்த மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீக் ஆயிட்டு அவங்களால வந்து இந்த யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் கூட இந்த பெல்விக் எக்ஸசைசஸ், கேகல் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க, அதை கிராஜுவலா நம்ம பண்ண ஈவன் 35 அந்த ஏஜ்ல இருந்தே நம்ம வந்து இதெல்லாம் ரொம்ப இன்வால்வ்டா இருக்கும் போது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு வர்றது குறைய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஜாயிண்ட் பெயின், மசில் பெயின், அப்புறம் வந்து கான்சென்ட்ரேஷன், மெமரி சேஞ்சஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது, வெஜைனா ரொம்ப ட்ரையா இருக்கிறது,
அவங்களுக்கு லிபிடோவுமே வந்து ரொம்ப கம்மியாகும் பிகாஸ் ஆஃப் வெஜினல் ட்ரைனஸ். வெஜினா ஃபுல்லும் ரொம்ப ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்களால வந்து இன்டர்கோர்ஸே வச்சுக்க முடியாது. ஸோ இது கூட ஹார்மோன் டிக்ளைன் ஆகுறதுனால வர ஒரு சிம்டம் தான். ஸோ இதனால நிறைய ஃபேமிலிஸ்ல கூட இஷ்யூஸ் வரும். ஸோ இது ஈஸியா வந்து நம்ம மெடிசன்ஸ்னாலையும் நம்ம சப்போர்ட்னாலையும் ஹேண்டில் பண்ண முடியும். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ஸ் வந்து ஹேர் ஃபால். நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கும். எதர் ஹேர் ஃபால் இருக்கும், இல்லைன்னா எக்ஸஸ் ஹேர் அவங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். சோ இதுவுமே வந்து ஒரு பெரிய சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் பிக்மெண்டேஷன். எல்லாருமே கன்சர்ன் அபவுட் ஸ்கின் நவடேஸ். சோ வந்து இந்த ப்ரௌனா, இந்த பட்டர்ஃப்ளை பிக்மெண்டேஷன் சொல்லுவோம் இந்த இடத்துல. ப்ரௌன் கலர் பிக்மெண்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபோல்ட் ஆகுது, எனக்கு ஏஜிங் ஆகுற மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கும் மெனோபாசல் ஸ்டேஜ்ல. ஸோ அந்த இதுக்கு வந்து நம்ம நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. அந்த ப்ரௌன் பிக்மெண்டேஷனுக்குலாம் செப்பியா அப்படின்ற ஒரு மெடிசன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். பல்சாட்டிலா அந்த மாதிரி மெடிசன்ஸும் ஒர்க் ஆகும். போல் மெனோபாசல் பீரியட்லயே இந்த ரெமடிஸ் எல்லாமே நல்லா இன்ஹிட் ஆகும். ஸோ இது எல்லாமே ஹோமியோபதிக்கலி நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். அது கூடவே வந்து இதுக்கு வீட்ல இருந்து எப்பவுமே நம்ம கன்சர்னா நம்ம அதை பார்த்துக்கணும், நம்மளே கேர் பண்ணிக்கணும்னா நிறைய மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹைட்ரேட்டடா நிறைய தண்ணி குடிச்சு நம்மள ஹைட்ரேட்டடா வச்சுக்கலாம். ஃபேஸ் வந்து அடிக்கடி வாஷ் பண்றது, ஃபேஸை கோல்டா வச்சுக்கிறது, இந்த ஹாட் ஃபிளாஷஸ் ஸ்கின் அஃபெக்ட் பண்ணாம பாத்துக்கிறது, ப்ராப்பரான டயட் அண்ட் நியூட்ரிஷன். முன்ன சொன்ன மாதிரி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்க ஃபுட்ஸ், வெஜிடபிள்ஸ், மெலன்ஸ், கலர் கலரா இருக்கிற நிறைய ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது. கலர் கலரானா ஆர்டிஃபிஷியல் கிடையாது, நேச்சுரலி கலர்ஃபுல்லா இருக்கிற வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கிறது. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸ்கின் ஹெல்த்துக்கு. ஸோ பிகாஸ் ஸ்கின் இஸ் ஆல்சோ கெட்டிங் அஃபெக்டட் பை திஸ் ஹார்மோனல் டிக்ளைன். நல்ல தூக்கம், நல்ல எக்ஸசைஸ், இது எல்லாமே வந்து உங்களோட ஸ்கின் ஹெல்த்தை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கும் அலாங் வித் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ். ஒவ்வொரு விமனுமே வந்து ஒவ்வொரு விதமா தான் இந்த மெனோபாஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. சிலருக்கு ரொம்ப மைல்டா எந்த பெரிய சிம்டம்ஸும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா மென்சஸ் நின்று டக்குன்னு நின்றும், அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா சிலருக்கு ரொம்ப ஜாஸ்தியான தொந்தரவுகள் ஏற்படும். சோ அப்பதான் வந்து நம்ம மெடிசன்ஸ் எடுக்கணும். நிறைய பேரோட சப்போர்ட் தேவைப்படுது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஹெல்ப்புக்கு தேவைப்படுற ஒரு கண்டிஷன் ஏற்படுது. சோ எல்லா விமனும் ஒரே மாதிரி கிடையாது. ஏன்னா நிறைய வீட்டுல எப்படி சொல்லுவாங்கன்னா, எல்லாருக்கும் தான் வருது, உனக்கு மட்டும் என்ன இப்படி அது பண்ணுது இது பண்ணுதுன்னு சொல்றாங்க. சோ ஒவ்வொரு விமனும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிம்டம்ஸ் ஏற்படும். சோ ஹையாரா அஃபெக்ட் ஆகுற விமனுக்கு கண்டிப்பா கன்சர்ன் தேவை. மெடிக்கலி, ஃபேமிலி வைஸ் சப்போர்ட் எல்லாமே நமக்கு தேவைப்படுது. சோ இப்போதான் வந்து மெயினான பார்ட்டுக்கு வரும். வேர் ஹோமியோபதி ஒர்க்ஸ் அ லாட் இஸ் எமோஷனல் கன்சர்ன்ஸ். எப்ப இந்த மெனோபாஸ் என்டர் ஆகுறாங்களோ அப்பவே வந்து அவங்க எமோஷனலி இந்த ஹார்மோன்ஸ் லைன் ஆகுறதுனால எமோஷனலி ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபப்படுறது, எரிச்சல் ஆகுறது, பேனிக் அட்டாக்ஸ் அடிக்கடி வருது, ரொம்ப பதட்டமா ஃபீல் பண்றது, எந்த விஷயம் நடந்தாலும் பதட்டம் ஆயிடுவாங்க, சீக்கிரத்துல அழுதுருவாங்க, நிறைய டைம் அழுவாங்க, காரணமே இல்லாம அழுகுறது. சோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும். அப்புறம் டிப்ரெஷனுக்குள்ள போறது, எனக்கு வந்து யாருமே இல்லாத ஒரு வெறுமையா இருக்கு, ரொம்ப மூட் ஃபிளக்சுவேட் ஆயிட்டா இருக்கு, எனக்கு கான்பிடன்ஸே இல்லை, எந்த வேலையும் செய்ய முடியல, ரொம்ப அதாவது ஆல்ரெடி அவங்க வந்து லெஸ் கான்பிடன்ஸ் அண்ட் லெஸ் எனர்ஜில இருப்பாங்க, ரொம்ப ஃபெட்டிகா ஃபீல் பண்ணுவாங்க, அந்த பிரைன் ஃபாக் வர கூட சேர்ந்துட்டு. சோ அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கஷ்டப்படுத்திட்டே இருக்கும். சோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஹையர் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்குள்ள போகும்போது அதுல இருந்து அவங்க வெளியே வர ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது அவங்களால வெளியவே வர முடியாது. சோ நிறைய பேர் வந்து ஒரு எம்டியா ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு எந்த ஹெல்ப்புமே இல்லை, எதுக்கு நான் இதுக்கு மேல என் லைஃபை லீட் பண்ணணும், ஏன் எல்லாம் எனக்கு ஓவர்வெல்மிங்கா இருக்கு, அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா இடத்துல இருந்தும் அவங்களுக்கு ப்ராப்ளம். பிகாஸ் பிசிக்கலியும் அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வரும். அவங்க இவ்வளவு நாள் ரொம்ப ஆக்டிவா ஃபேமிலியை பார்த்துட்டு, குழந்தைங்களை பார்த்துட்டு, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தவங்களால இந்த சொசைட்டல் மேக்கப்ல இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்ன ஆகுதுன்னா, இது எதையும் அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல. எல்லாத்துலயும் அவங்களோட பிசிக்கலாவும் அவங்களால இன்வால்வ் ஆக முடியல, எமோஷனலாவும் அவங்க ரொம்ப சென்சிட்டிவா ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இந்த ஸ்டேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இதுக்கு வந்து ஆல் விமன், யாரெல்லாம் இந்த ஃபேஸ் நீங்க வந்து வந்திருக்கீங்களோ, யாரெல்லாம் இந்த ஃபேஸ் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ, ஜஸ்ட் சீக் ஹெல்ப். கேளுங்க, ஹெல்ப் எடுத்துக்கோங்க. இதர் மெடிசன்ஸ் ஆர் சப்போர்ட் குரூப்ஸ், எல்லார்கிட்டயும் பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் மைண்டட் பீப்புள். ஏன்னா நம்ம மட்டும் இந்த ஸ்டேஜை கடக்க போறது இல்லை, நம்ம கூட சுத்தி இருக்கிற நம்ம 40, 45, 50 வயசுல இருக்க நிறைய பேரு இதே ஸ்டேட்ல இருப்பாங்க. அவங்க கூட பேசுங்க. சோ அதனால நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் அந்த
மெனோபாசல் பீரியடை ரொம்ப பாசிட்டிவா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது வந்துருச்சு ரொம்ப நெகட்டிவா அப்படின்னு நினைக்காம ரொம்ப பாசிட்டிவா நம்ம இந்த மெனோபாசல் ஸ்டேட்டை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஆல்சோ ஹோமியோபதி பிளேஸ் அ வெரி குட் ரோல். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ்னால ஏற்படுற மென்டல் டிஸ்டர்பன்சஸ் நம்ம ஹோமியோபதி மூலியமா பேலன்ஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்க முடியும். நாட் ஜஸ்ட் நான் அப்படியே ரிமூவ் பண்ணிடுவேன், ஹார்மோன்ஸ் எல்லாமே திருப்பி சர்ஜ் ஆயிடும், அப்படி கிடையாது. ஸோ எப்போ டிக்ளைன் ஆகுதோ அதை எப்படி பாடியா ஹேண்டில் பண்ணணுமோ அதுக்கான ஸ்டிமுலேஷனா ஹோமியோபதிக்கல் மெடிசன்ஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் ஹோமியோபதி ஒர்க்ஸ் ஹியர். ஸோ இந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம ஹோமியோபதி ஹெல்ப் பண்ணுது. ஸோ என்ன பண்ணும் ஹோமியோபதி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாடிலி சிம்டம்ஸ் லைக் ஹார்ட் ப்ரெஷர்ஸ், வெயிட் கெயின், முன்னாடி சொன்ன கேசஸ் மாதிரி வெயிட் கெயின் கூட நம்ம ஹோமியோபதி மூலியமா பேலன்ஸ் பண்ண முடியும். ஸ்கின் பிக்மெண்டேஷன்ஸ், நைட் ஸ்வெட்டிங்ஸ், ஆங்ஸைட்டி, பேனிக் அட்டாக்ஸ், அப்புறம் எமோஷனல் வெல்பீயிங், அவங்க மனதளவுல அவங்கள திடப்படுத்துறதுக்கான ஒரு ஹெல்ப்பை ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் பண்ணும். அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்து அவங்க வெளியே கொண்டு வரும். அது கூடவே லைஃப் ஸ்டைல அவங்க என்னென்ன மாத்திக்கணுங்கிற அட்வைஸும் ஒரு ஹோமியோபதிக் டாக்டர் கொடுப்பாங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷனலா ஹோலிஸ்டிக்கா அவங்களுக்கான ஒரு மருந்து கொடுக்கும் போது சுத்தியும் அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் படிப்படியா குறையாது. ஸோ இப்படிதான் ஹோமியோபதி ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க ஒரு ஹோமியோபதிக் மெடிசன் எடுக்கிற ஒரு மெனோபாசல் கேரி அவுட் பண்ற ஒரு விமனுக்கும் மெடிசன் எடுக்காத ஒரு உமனுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். மெடிசன்னால எடுக்கிற ஒரு விமன் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. அவங்களோட எனர்ஜி லெவல் ட்ராப் ஆகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரைன் ஃபாக்ஸ், சின்ன சின்ன சென்சிட்டிவிட்டிஸ் எல்லாம் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். ஈவன் அவங்களுக்கும் இருக்கும், பட் தே வில் பி அவேர், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். அதனாலேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறது எல்லாத்தையும் அவங்களால வெளியே வர முடியும். வென் தே ஆர் நாட் சீக்கிங் ஹெல்ப், அவங்களால மெடிசன் எடுக்கல, அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடைக்கல, ஈவன் வித் ஃபேமிலி அப்படியும் கிடைக்கலன்னா, அப்பதான் அவங்க ரொம்ப அவங்களோட பாடிலயே அண்ட் மைண்ட்ல அவங்க ரொம்ப டயர்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கான எல்லா விஷயங்களும் குறைய ஆரம்பிக்கும் போதுதான் அவங்க ஒரு ஸ்டேட்டுக்கு போறாங்க. ஐயோ எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, எனக்கு எதுவுமே இல்லைங்க, ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எமோஷனல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கூட நல்ல தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டான ஃபுட், பேலன்ஸ்டான நியூட்ரிஷன், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே சேர்ந்துதான் அவங்களோட இந்த 10 decades ஆஃப் ஸ்ட்ரகிள அவங்க வெளியே வர முடியும். ஸோ அவங்களோட லைஃப ரீஸ்டோர் பண்றதுக்கு இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது. ஏன்னா திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு 5 நாள் எனக்கு காய்ச்சல் வந்துச்சு நான் வெளியே வந்துடும் அப்படி இல்லை. இது ஒரு 2ல இருந்து ஒரு 10 வருஷங்கள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசமான சிம்டம்ஸ், வித்தியாசமான நேரத்துல. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க ஹேண்டில் பண்ணணும்னா ஹோலிஸ்டிக்கா தான் அவங்கள நம்ம பார்க்கணும். மெயின் ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், குட் ஃபுட் அண்ட் டயட், எமோஷனலி சப்போர்ட். நாட் ஒன்லி அவங்களே போயிட்டு தேடிக்கணும் அப்படின்னு நான் சொல்றதை விட ஃபேமிலிஸும் சப்போர்ட் பண்ணணும். நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறாங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்றத சுத்தி இருக்க ஃபேமிலிஸ் நம்ம அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கான சப்போர்ட் கொடுக்கணும். அவங்களுக்கான ரெஸ்ட் டைமிங் கொடுக்கணும். அவங்களுக்கான தனி டைம் ஒதுக்கணும். மீ டைம்னு சொல்லுவாங்க, அதை ஒதுக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச ஹாபிஸ்ல அவங்களை இன்வால்வ் பண்ண வைக்கணும். அவங்களை கொஞ்சம் காமா பாத்துக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம சைட்ல இருந்து பண்ணும் போதுதான் அவங்க அந்த பேலன்ஸை ரீஸ்டோர் பண்ணி நேச்சுரலாவே அவங்களால இந்த ஃபேஸை ஈஸியா கடந்து வர முடியும். அப்படி கடந்து வரும்போதுதான் பின்னாடி வர காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். திஸ் இஸ் வாட் அபவுட் மெனோபாஸ். ஸோ இதுல இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ நிறைய விமன் ஹிஸ்டெக்டமி, அதாவது கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை மூலியமா ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க கேக்குறது எனக்கு இந்த மாதிரி பீரியட் வருமா, ஏன்னா நிறைய பேர் தெரியாமே இருக்காங்க. ஸோ மெனோபாஸ் ஹிஸ்டெக்டமில 2 விதம் இருக்கு. அதாவது டோட்டல் ஹிஸ்டெக்டமி, அதாவது சினைப்பை கர்ப்பப்பை ரெண்டையும் சேர்ந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்படி ரிமூவ் பண்றவங்களுக்கு மெனோபாஸ்ங்கிறது அது ரிமூவ் பண்ண உடனே சடனா ரொம்ப ஹையர் இன்டென்சிட்டியில இந்த எல்லா சிம்டமும் அவங்களுக்கு தொல்லை கொடுக்கும். ஸோ அப்ப நம்ம ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் இந்த மாதிரி ஹெல்ப் எடுத்துக்கிட்டு நம்ம இமீடியட்டா சரி பண்ணிக்கணும். கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணிட்டோம்னா டோட்டல் ஹிஸ்டெக்டமின்னு சொல்லுவாங்க. சினைப்பையோட கர்ப்பப்பையை ரிமூவ் பண்றவங்க உடனே அவங்களுக்கு மெனோபாசல் சிம்டம் ஸ்டார்ட் ஆகும். அதை கண்டிப்பா அவங்க முறைப்படி ட்ரீட் பண்ணிக்கணும். இது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சிம்டம்ஸ். ரெண்டாவது, சிலருக்கு வெறும் கர்ப்பப்பையை மட்டும் ரிமூவ் பண்ணிப்பாங்க. அதாவது ஓவரீஸ் அண்ட் சினைப்பையை ரிமூவ் பண்ணாம அதை உள்ளேயே விட்டுட்டு கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா மெனோபாஸ் எல்லா விமன் மாதிரியும் இந்த 40, 45, 50ல அட்டைன் பண்ணுவாங்க. சேம் செட் ஆஃப் சிம்டம்ஸ் வரும். ஏன்னா யோசிக்க கூடாது, மெனோபாஸ் நான் தான் மென்சஸே ஆகுறது இல்லை, எனக்கு கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிட்டாங்க, எங்கப்பா மெனோபாஸ் வரப்போகுது, மாதவிடாய் எனக்கு நிக்கிறதே எனக்கு தெரியாது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாதவிடாய் நிக்கிறது மட்டும் கிடையாது, மெயினான மேஜர் ரோல் எதுனா அந்த ஹார்மோன்ஸ், சினைப்பை உருவாக்குற ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன்ஸ் உடல்ல குறையும் போது தான் இந்த எல்லா சிம்டம்ஸும் ஏற்படுது. மாதவிடாய் நிக்கிறது மட்டும் ஒரு
சிம்டம் கிடையாது. ஸோ கர்ப்பப்பையே இல்லைனாலும் ஓவரிஸ் இருக்கிற எல்லா விமனுக்கும் இந்த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் டிக்ளைன் ஆகும். அப்படி டிக்ளைன் ஆகுற நேரத்துல அவங்களுக்கு இந்த எல்லா சிம்டம்ஸுமே வரும். ஒரு சிலருக்கு மைல்டா வரும், ஒரு சிலருக்கு அதிகமா வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்த்தோம். ஸோ இந்த எல்லா சிம்டம்ஸையும் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுங்க. டேக் ரெஸ்ட், ரொம்ப அது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்ம முன்னாடி பேசுன மாதிரி சர்ஜிக்கல் மெனோபாஸ் அண்ட் சர்ஜிக்கலுக்கு அப்புறம் ஓவரிஸ் இன்டாக்டா இருக்கிறவங்களுக்கும் மெனோபாஸ் வரும். ஸோ அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சுட்டு கேர் கொடுத்து கன்சர்ன் கொடுத்து இந்த எல்லா சிம்டம்ஸையும் நீங்க அட்ரஸ் பண்ணுங்க. ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது மட்டும்தான் பின்னாடி வர சைடு எஃபெக்ட்ஸ், மெனோபாஸ்ல இருந்து வர சைடு எஃபெக்ட்ஸை குறைக்க முடியும். அண்ட் தட் இஸ் நத்திங் டு பேனிக். இது பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு நெகட்டிவ் ஃபேஸ் கூட கிடையாது. இட்ஸ் வெரி பாசிட்டிவ் ஃபேஸ். எல்லா விமனும் இந்த 40-45 வரும்போது நம்ம உட்காந்து குழந்தைங்களுக்கு ஒண்ணு சாப்பாடு ஊட்ட போறது இல்லை, எல்லாத்துக்கும் கூட இருந்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்கவுங்களோட வேலையை பார்த்துக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ டேக் சம் ரெஸ்ட், கொஞ்சம் உங்களுக்கான டைமை ஒதுக்குங்க. சப்போர்ட் குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க, நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, புது ஹாபிஸ் உருவாக்குங்க. ஸோ தட் இஸ் ஹவு இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப். நம்ம தனிமையிலே இருப்பவர்களும் இந்த எமோஷன்ஸ் எல்லாமே மெயினா எமோஷனலி நம்ம மத்தவங்க கூட கனெக்ட் ஆகாம இருக்கிறப்போ நிறைய பிரச்சனைகள் நமக்குள்ளே டம்ப் பண்ணிப்போம். ஸோ இதனால நிறைய பாதிப்புகள் நமக்கு உள்ளேயே நடக்கும். அது யார்கிட்டயும் வெளிப்படுத்தவும் முடியாம நம்ம அதே இடத்துல நிற்கிறோம். ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு, ப்ராப்பர் ஸ்லீப். கரெக்டா தூங்கணும். 7ல இருந்து 8 மணி நேரம், 9 மணி நேரம், 8 மணி நேரம் வரலும் ஒரு பெட்டரான ஒரு ஸ்லீப்பை ஒரு விமன் எடுத்துக்கணும் கண்டிப்பா. இந்த மெனோபாசல் பீரியட்ல, இந்த டீகேட்ல ரெகுலரான பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பா இருக்கணும். பேலன்ஸ் ப்ராப்பர் நியூட்ரிஷன், எஸ்பெஷலி நிறைய கால்சியம் இன்டேக். 30-35 வயசுலயே நிறைய கால்சியம் இன்டேக் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் ஃபுட்ஸ்ல வந்து நம்ம அவ்வளோ சத்து கொடுக்குற உணவுகளை நம்மளால பார்க்க முடியல. நிறைய கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கோங்க, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் எடுத்துக்கோங்க, உங்க ஃபுட்ல கவனத்தை செலுத்துங்க, பிசிக்கல் எக்ஸசைசஸ் போங்க, யோகா பண்ணுங்க. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்க லைஃப்ல அது ஒரு டெய்லி ஹேபிட்டா மாத்திக்கோங்க. அப்ப மட்டும்தான் இதை வந்து நம்ம ஈஸியா ஹாப்பியா கடந்து போக முடியும். ஸோ இது வந்து ஒரு பாஸ்ன்னு சொல்லலாம். நம்ம இவ்வளவு நாள் ஓடிட்டு இருந்ததுக்கு ஒரு பாஸ் போட்டு நம்மளோட லைஃப் என்ஜாய் பண்ண போற ஒரு டைமிங். ஸோ விமென்ஸ் இதை வந்து ஒரு பேனிக்கா ஃபியர்ஃபுல்லா எடுத்துக்காம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அடுத்ததை லீட் பண்ணுங்க. ஸோ ஆல் த மென் அரவுண்ட் த விமன், நீங்க வந்து இதை கன்சர்னா பாருங்க என்ன நடக்குது உங்களுக்கு. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு தேவை ஒண்ணுமே இல்லை, சோ மச் ஆஃப் லவ். அவங்கள கேர் பண்ணுங்க, நிறைய லவ் பண்ணுங்க. அதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம். இவ்வளோ இமோஷனல் சென்சிட்டிவ் விமன் என்ன கேட்டு போறாங்க, என்ன தேவையா இருக்க போது? ஒன்லி த லவ் வி ஷவர் ஓவர் them. So all the men and women around this women who is going through the menopausal period, நிறைய அவங்களுக்கு அன்பு கொடுங்க, நிறைய அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. So this is the only way that we go over this period. So நிறைய பேரு மெனோபாஸ்னு ஒரு விஷயம், மென்சஸ் நின்றுச்சா அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு நினைச்சுறாங்க. மென்சஸ் நின்னதுக்கு அப்புறம் எவ்வளவோ வருஷங்கள் கூட சிலருக்கு இந்த மெனோபாசல் பீரியட் போகும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா வீட்டுல இப்ப வந்து நிறைய பேருக்கு வர பிரச்சனை என்னன்னா, 50 வயசு வர அம்மாங்க வந்து சீக்கிரம் கோவப்படுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க, ஏமா நீ இப்படி பண்ற, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் தான் வரும். அது எல்லாமே இந்த ரீசன்னாலதான். அவங்களுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். அது கிளியரா நீங்க மைண்ட்ல வச்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஈவன் ஆஃப்டர் திஸ், இது கேட்டதுக்கு அப்புறமாச்சும். அண்ட் விமன், யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். ரொம்ப பாசிட்டிவா இதை எடுத்துட்டு போங்க. நீங்க சின்ன சின்ன மாற்றங்களை உங்க லைஃப்ல உங்களுக்காக ஏற்படுத்திக்கும் போது ரொம்ப கான்பிடென்ட்டா ஈஸியா இந்த ஃபேஸை பேலன்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஆஃப்டர் திஸ் ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்க முடியும். எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் நம்ம தவிர்க்க முடியும். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. ரொம்ப தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் மேடம், தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து நான் எமர்ஜென்சி வெளியே இருந்ததுனால வந்து என்னால எதுவும் பேச முடியல. ஏன்னா எப்பயுமே நான் ஃப்ரீயா இருப்பேனா, கரெக்டா ஈவெண்ட்ல கரெக்டான 8 மணிக்கு உட்காந்துருவேன். வெளியே போயிட்டு அவசரமா இன்னொரு மீட்டிங்காக வந்திருந்தேன்னா என்னால எதுவுமே பேச முடியல. ஸோ அதனால சூப்பரா சிறப்பா முடிச்சு கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி நம்ம டேட் பிளான் பண்ணும்போது நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் வெளியே இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியல. தேங்க்யூ ஸோ மச். முடிச்சுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச்.